வெல்கம் டு வைப் தமிழா. நல்ல பயங்கரமான ஒரு சப்போர்ட், நல்ல ரீச் எங்களுக்கு. டாப் ட்ரெண்டிங் நாங்கள் தான் இருக்கோம். ஏய் என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. நம்ம கேமரா எடுக்கிறாருல்ல, அவரு ஜஸ்ட் சும்மா சாதாரண ஷார்ட்ஸா போடுறாரு. அவருக்கே 700 வியூஸ் வருது. வாழ்த்துக்கள். சரி போ, லைட்டா போறாங்க. நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாம வெண்மத்தை கக்கிட்டு போறான். ஆக்சுவலாக நீங்கள் முன்ன சொன்ன டாபிக் எதுவும் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லை. ஏதோ இவர் வந்து கோட்டை பற்றி பேசணுன்றாரு. இப்போ எனக்கு ஓடிடியில் வந்துச்சு. யோகி பாஸ் படம் சூப்பரா இருக்கு. அது ஓட்டு தலைவா, அது விதித்த படம். ஓட்டு இது வந்து டிக்கெட் இஷ்யூ பண்ணாங்க. அது மொத்த படத்தோட ஸ்டோரியுமே இவங்க வந்து இந்த ஈவென்ட்லயே சொல்லிடுவாங்க போல. படத்தை நான் பார்க்க சரி புக்கிங்ல ஏதாவது இஷ்யூ சொன்னாங்க. ஆமா ப்ரோ, புக்கிங் பண்றதா நேற்று 2 நாள் ட்ரை பண்ணிருக்கேன். சென்னையில ஒரு பாதி தேட்டர் வந்து ஓபன் பண்ணிருக்கீங்க. எல்லாமே ட்ரை பண்றதே இல்லை. 2 நாள்ல நம்மளுக்கு போன்ல வந்துடும். ஜம்முன்னு பார்த்துட்டு அப்படில ப்ரோ, ஒரு டிக்கெட் அதுக்குள்ள என்கிட்ட சேல் பண்றாங்க. 1500 ரூபா மச்சான் டிக்கெட் இருக்கு. சேர்ப்பால நீ வாங்க 1500 2500 கூட சேல் பண்ணலாம். ஆனா யாருக்கிட்ட பண்ணணும்னு தெரியும். தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. 100 ரூபாய்க்கு மேல பார்க்க மாட்டான். சரி சரி, அவங்க டாபிக் இல்ல, அவங்க கட்சி ஆளுங்களே பண்றாங்க. அதாவது மக்களுக்கு என்ன நன்மை செய்ய போறாங்கன்னு பார்த்தா இவங்க மொத்தமா பிளாக் வைக்கிறதா மக்கள். படத்துல வந்து பாத்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து வரும்னு சொன்னாங்க. இதுமே 1000 ரூபாய்க்கு வித்தா 1000 கோடிக்கு மேலே தான் வரும். எனக்கு புரியல, இல்ல மக்களுக்கு எப்படி இந்த வேலை எல்லாம் பண்றாங்க. தளபதிக்கு தெரியும், தெரிஞ்சா கொதிச்சு எந்திரிச்சிருவாரு. ஏன்னா பிளாக்ல இவங்க ஃபுல்லா மடக்கி மக்களுக்கு வந்து பிளாக்ல வித்தாங்கன்னா அது காசு அதிகமா வைக்கிறாங்க. மக்களுக்கு மக்கள் கட்சி எப்படி நடத்துறது? நாயம் தர்மன் அப்ப இப்படி பண்ணிதான் வேற வழி எப்படிங்க? அப்ப உருட்டா மாதிரிதான் நம்ம சேனல் முடிச்சிட போறாங்க. 35 சப்ஸ்கிரைபர்ல ஒன்னும் ஆகாது, கவலைப்படாது. எடிட்டிங்ல கட் பண்ணிருக்காங்க. தேவையான கொண்டு வச்சுக்கோங்க. பேசும்போது பேசிப்போம். அவ்வளவு கான்ட்ரவர்சி ஆகிட்டு ஃபேமஸ் சரிதான். ஏன் இப்படி பார்க்க எனக்கு இன்னொரு டாபிக் வந்து நல்லா சூட்டபிளா தோணுதுன்னா, இப்போ சென்னையில பாத்தீங்கன்னாக்கா கார் ரேஸ் நடக்குது. ஆமா நான் கூட கேள்விப்பட்டேன். ஃபார்முலா 4 தெற்காசியாலேயே முதல் நைட் ரேஸ் நம்ம தான் நடத்திருக்கோம். சென்னையில சக்சஸ்ஃபுல்லா நடத்தி இதுக்கு முன்னாடி சௌரவ் கங்குலி வந்திருந்தாரு. அப்புறம் நாகச்சைத்தன்யா எல்லாம் வந்து பாராட்டிட்டு போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கார் ரேஸ்ல நடந்ததே கிடையாது. அடையாங்க கேட்டீங்க. 2017 சென்னை இதை விடுங்க. 2017 சென்னை ஓப்பனிங் நடக்க வேண்டியது எப்பவும் போல. இது முன்னாடி நடக்கும்போது 17 அது எப்படி நடக்கும்? அப்ப யாரு இருந்தா? இது முன்னாடி சென்னை ஓப்பன் நடக்கும்போது கரெக்டா கார்லஸ் மோயா, ரஃபேல் நடாலாம் வந்திருந்தாங்க. நடக்கும்னு பார்த்தா அங்க நார்த்ல இருந்து வந்த பிரசாத்ல இங்க இருந்து பூனேக்கு மாத்திட்டாங்க. இப்ப சென்னை ஓப்பன் பூனே ஓப்பனா. அது எப்படி விடுறது? சென்னைக்கு வர வேண்டியது சென்னை தான் வரணும்னு சொல்லிட்டு இப்ப எல்லாமே இங்க பண்ணிட்டு இருக்காங்க. வேர்ல்டு கப் ஸ்குவாஷ் நடந்தது. போட்டிருக்காங்க. பாஜக நிறைவேற்ற வந்து பாத்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் வந்து இந்த விஷயத்துல வந்து உதயநிதியை வந்து பாராட்டி ஆகணும். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அலிசா அப்துல்லா அவங்க தானே. அவங்க வந்து ஃபேமஸ் பைக் ரைடர். சோ அவங்க வந்து பிஜேபியில இருந்து இவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணிருக்காரு. மிகப்பெரிய விஷயம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2-3 டேஸா வந்து ரோட்லாம் பிளாக் பண்ணி டைவர்ட் பண்ணி அந்த ஃபார்முலா 4க்காக வந்து ரெடி பண்ணி இதெல்லாம் சாதாரண விஷயம். அது ஒரு ஏரியல் வியூ பாத்தீங்கன்னா அது வந்து ஃபாரின் கண்ட்ரி. ஆமா ப்ரோ, நான் அந்த ட்விட்டர்ல எல்லாம் பார்த்தேன் நிறைய வீடியோஸ்லாம். அவ்வளவு அந்த ஸ்டன்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க. வேற லெவல்ல இருக்கு. அது நம்ம ஆக்சுவலா இந்த கவர்மெண்ட் வந்து இந்த 5 இயர்ஸ்ல வந்து இது 2வது வேர்ல்டு லெவல்ல இன்டர்நேஷனல் ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து நடத்திருக்காங்க. நடந்துச்சு. சோ அதுக்கு அடுத்து இதுல நிறைய நடந்திருக்கு. ஏசியன் லெவல்ல ஹாக்கி டோர்னமெண்ட் இங்க தான் நடந்தது. ஸ்குவாஷ் வேர்ல்டு கப்பே இங்க தான் நடந்தது. உலகம் ஃபுல்லா வந்து இங்க இருந்து விளையாண்டு போனாங்க. தமிழ்நாட்டுல ஆமா ஸ்குவாஷ் வேர்ல்டு கப் இங்க தான் நடந்தது. வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன் இங்க வந்து விளையாடும் போது சோ இந்த சென்னை வந்து மற்ற கண்ட்ரிஸ் இன்னும் நல்லா தெரியாம இதுமே ஒரு லொகேஷன் இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் பண்ணாங்க. இப்போ ஆக்சுவலா அந்த செஸ் ஒலிம்பிக் வந்து நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில பண்ணதால இப்போ டெல்லியில வந்து ஒரு இது நடந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா அது நல்ல ஃபெசிலிட்டிஸ் நல்லாவே இல்லை.
சென்னையிலேயே தான் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி 2 பேர் வந்து விலகி இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து டெல்லியில இருந்து. ஸோ பாத்தீங்கன்னா நம்ம பல நாள் தான் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட என்னன்னா சென்னை மாதிரி இருக்கும் இந்தியாவில் வந்து அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பட் இப்படியும் இருக்குன்னு சொல்லிட்டு விலகி இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம கவர்மெண்ட் ஆமா நம்ம கவர்மெண்ட் இது மாதிரி யாரும் விலகலையா ஃபெசிலிட்டி. சரி ஓகே அதெல்லாம் விடுங்க. இந்த வீக்கெண்ட் வந்து கோட்டுக்கு வந்து நீங்க புக் பண்ணிட்டீங்க கரெக்டா? ஆமா நான் புக் பண்ணிருக்கேன். நான் போட்டு ஓடிடில வந்திருக்கு அதை பார்க்க போறேன். பாத்துட்டேன் ப்ரோ, டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். பாதி பாத்துட்டேன். போட்டு பார்த்துட்டு போட்டை விட கோட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு அடுத்த வாரம் நம்ம கண்டென்ட் வந்து கொடுக்குறோம். சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நானு, டக்குன்னு சீரியஸ் ஆயிருவேன். இப்போ வந்து பவர் இருந்துச்சுல இருக்கு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டிங் பண்ணுங்க. ஓகே நீங்க ப்ரோ கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய்.